சிந்தனைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து சில நேரங்களிலே இந்த அக்லை அல்லாஹ்வின் கலீஃபாவாக அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்த அமானத்து இந்த அக்ல் தான் என்று கூட சில உலமாக்கள் கூறும் அளவிற்கு அக்லுக்கு மனித சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சில தோழர்கள் முறையிட்டனர். நாயகமே, ஒருவரை சுட்டி கூறி அவரது பெயரை நான் மறந்து விட்டேன், சஹீஹான ஒரு ஹதீஸ். நாயகமே, இவர் தொழுகின்ற பொழுதெல்லாம், நாங்கள் தொழுகின்ற பொழுது சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிவிட்டு ஒரு சூறாவை அல்லது ஒரு ஆயத்தை ஓதுவோம், ஏதோ ஒரு ஆயத்தை. இவர் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிவிட்டு அதன் பின் ஆயத்தையோ சூறாவையோ ஒன்றை ஓதிவிட்டு குல்சூம் என்ற சஹாபி ஓதிவிட்டு சூரத்துல் இக்லாஸை ஓதுவார். உதாரணமாக அல்ஹம்துலில்லாஹ்வை ஓதிவிட்டு அவர் உதாரணமாக அலம் தர கைஃபை ஓதினார் என்று வைத்துக் கொள்வோம். அதன் பின் சூரத்துல் இக்லாஸை ஓதுவார். இரண்டாவது ரக்அத்திலும் அவ்வாறே அவர் செய்வார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை, இவராக செய்து கொள்கின்றார். அதற்காகத்தான் இவ்வாறு செய்வது என்ன, இவர் புதுவிதமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆயத்தை ஓதும்படி சொல்லிக்கிறார், இவர் இப்படி செய்கின்றாரே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து முறையிட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைய தௌஹீத்வாதிகள் போன்று பித்அத்து தலாலத்து ஷிர்க் அவன் வழிகட்டு விட்டார் என்று இங்கும் அங்கும் சந்திகளிலே மைக்கை போட்டு பேசவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த தோழர்களுக்கு சொன்னார்கள், அவரிடம் சென்று எதற்காக அவர் இவ்வாறு செய்கின்றார் என்று கேளுங்கள் என்று சொன்னார்கள். அதிலிருந்தே எங்களுக்கு தெரிகின்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கத்தான் வேண்டும் என்றல்ல, ஒரு நல்ல வேலை என்றால். கேட்டார்கள், ஏன் இவ்வாறு செய்கின்றாய், ஒவ்வொரு ரக்காத்திலும் சூரத்துல் இக்லாஸை ஓதுகின்றாய்? அவர் சொன்னார், இந்த சூறாவிலே அல்லாஹுவின் யதார்த்தம், அவனது சிஃபாத்துக்கள், அவனை பற்றிய ஹகீகத்து இருக்கின்றது இந்த சூரத்துல் இக்லாஸிலே, குல் ஹுவல்லாஹ்விலே. அதனால் அதை நான் அடிக்கடி ஓத விரும்புகின்றேன். அதனால் தான் ஒவ்வொரு ரக்காத்திலும் ஃபாத்திஹாவை ஓதிவிட்டு அதன் பின் ஆயத்தை ஓதிவிட்டு இந்த சூறாவை ஓதி முடிக்க நான் விரும்புகின்றேன் என்று சொன்ன பதிலை மற்ற தோழர்கள் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறிய பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அக்பிரூஹு அன்னல்லாஹ யுஹிப்பு, அவருக்கு நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை நேசிக்கின்றான், அவரை விரும்புகின்றான் என்று. இதிலிருந்து எதனை நாங்கள் விளங்குகிறோம்? எங்களது மூளையை பயன்படுத்த வேண்டும். ஒரு நல்ல வேலையை செய்வதற்கு ஆரம்பிப்பதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை செய்திருக்க வேண்டும் என்றில்லை. இன்று நாங்கள் இஸ்லாமிக் வெல்ஃபேர் சொசைட்டி ஒன்றை நாங்கள் ஆரம்பிக்க போகின்றோம் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு ஒரு சொசைட்டியை ஆரம்பித்திருக்கின்றார்களா என்று நாங்கள் கேட்கக்கூடாது. அதனால் தான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்த அஸர், சில அறிஞர்கள் அதை ஹதீஸாகவும் சஹீஹான ஒரு ரிப்போர்ட் என்ன சொன்னார்கள், மா ரஆஹுல் முஸ்லிமூன ஹஸனன் ஃபஹுவ இன்தல்லாஹி ஹஸன். முஸ்லிம்கள் அனைவரும் சேர்ந்து அல்லது பெரும்பான்மையினர் சேர்ந்து ஒரு விடயத்தை ஆரம்பித்து ஒரு இதை நல்லதாக கருதினால், அவர்கள் முஸ்லிம்கள் பை virtue of being முஸ்லிம்ஸ், முஸ்லிம்கள் சேர்ந்து பெரும்பான்மையினர் ஒரு விடயத்தை நல்லதென்று கருதினால் அது அல்லாஹ்விடம் நல்லது, ஃபஹுவ ஹஸனுன் இன்தல்லாஹ். முஸ்லிம்கள் எல்லாரும் அல்லது பெரும்பான்மையினர் சேர்ந்து ஒரு விஷயத்தை கூடாதது என்று கருதினால் அது அல்லாஹ்விடம் கூடாதது. அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், மன் சன்ன சுன்னத்தன் ஹஸனத்தன் ஃபலஹு அஜ்ருஹா வ அஜ்ரு மன் அமில பிஹா. யார் ஒரு நல்ல நடைமுறை ஒன்றை சமுதாயத்திலே ஏற்படுத்துகின்றானோ அவனுக்கு அந்த நடைமுறையை ஏற்படுத்திய சவாபும் அந்த நடைமுறையை பின்பற்றுகின்றவர்களின் சவாபும் கிடைக்கும். அதே போன்றுதான் எவன் ஒமன் சன்ன சுன்னத்தன் ஸய்யிஅத்தன் ஃபலஹு விஸ்ருஹா வ விஸ்ரு மன் அமில பிஹா. எவன் ஒரு சமுதாயத்திலே, முஸ்லிம் சமுதாயத்திலே ஒரு கெட்ட நடைமுறையை முன்வைக்கின்றானோ அவனுக்கு அந்த நடைமுறையை உண்டாக்கிய பாவமும் அதை பின்பற்றுபவர்களின் பாவமும் கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதையெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு தெளிவாக தெரிகின்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்களா என்ற கேள்வி அறியாமை. இஸ்லாத்தின் அடிப்படையிலே இஸ்லாத்தின் ஷரியாவினை ஒழுங்காக நாங்கள் விளங்கினோம் என்றால் அதுதான். பாருங்கள், யார் இந்த தௌஹீத் இயக்கத்திலே சேர்ந்து படிக்கின்றார்கள், பிரச்சாரம் செய்கின்றார்கள், ஒழுங்காக இஸ்லாத்தை கற்றவர்கள் அல்ல. சவுதி அரேபியா இருந்து 1000 ஷேக்குகள் வரலாம் படித்தவர்கள் என்ற பெயரிலே. ஆனால் நான் சொல்கிறேன்,
சவுதி அரேபியாவிலே இருக்கின்ற 1000 ஷேக்குகள் என் முன் வந்தாலும் நான் உங்களுக்கு காட்டித் தருவேன். அவர்கள் படியாதவர்கள். அங்கு செல்கின்ற வெளிநாட்டு மாணவர்களின் உதவியினால் அவர்கள் தங்களது தீசிஸ்களை எழுதி PhDகளாக வருகின்றார்கள். இன்று பாருங்கள், காபத்துல்லாவிலே சுதைஸ் என்ற ஒரு இமாம் இருக்கிறார். அவரது குர்ஆன் கசட்டுக்கள் முஸ்லிம் உலகமெங்கும் தராவீஹ் தொழுகையிலே அவர் ஓதுகின்ற கிராத் முஸ்லிம்கள் எங்கெங்கெல்லாம் வாழ்கின்றார்களோ அங்கெல்லாம் இருக்கின்றன. இந்த சுதைஸ் அன்று கிங் ஃபஹத் மரணித்ததன் பின் சில பூசலாட்டங்கள் இருந்தன சவுதி அரேபியாவிலே. கிங் அப்துல்லா அவர்களை கிங் ஆக தெரிவதில்லை. அந்த நேரத்திலே இவர் காபத்துல்லாவிலே ஹரம் ஷரீஃபிலே வெள்ளிக்கிழமை ஓதுகின்ற குத்துபா என்ன, யார் அவர் எக்ஸாக்ட் வேர்டிங், யாரெல்லாம் எந்த ஒரு சவுதி மனிதனும் கிங் அப்துல்லாவிற்கு கிங்காக பைஅத்து செய்யவில்லை என்றால் அவர் காபிராக மரணிப்பார். காபத்துல்லாவிலே மிம்பரிலே இருந்து கூறுகின்றார் இந்த சுதைஸ், அவர் ஒரு கலாநிதி. மூளை இருக்கின்றதா? இது இஸ்லாமா? யாரெல்லாம் கிங் அப்துல்லாவிற்கு கிங் ஆக பைஅத் செய்யவில்லையோ, மல்லம் யுபாயில் மலிக் அப்துல்லா, இதுதான் அந்த பெரிய தலைப்பு, மல்லம் யுபாயில் மலிக் அப்துல்லா மாத மீதத்தன் ஜாஹிலியா. இது அவர்களின் இஸ்லாம். ஆனால் இதை ஏற்றுக்கொள்வதற்கும் இதற்கு ஆமீன் சொல்வதற்கும் ஆயிரக்கணக்கான ஏற்கனவே நான் கூறிய அறிவியல் விபச்சாரிகள் இருக்கின்றார்கள். அவர்கள்தான் இந்த தௌஹீத்வாதிகள். உலகத்திலே விசேடமாக அரபுலகத்திலே எத்தனையோ தலைவர்கள், எப்போது அவர்கள் தலைவர்களாக வந்தார்களோ அன்றிலிருந்து மௌத்தாகும் வரை அவர்கள் தலைவர்கள் தான். அவர்களிடம் அந்த சிஸ்டம் இருக்கின்றது, அது அவர்களுடைய நடைமுறை. ஆனால் யாராவது இவ்வாறு சுதைஸ் கூறுவது போன்று கூறியதில்லை. அப்துல்லாஹிற்கு யார் பைஅத்து செய்யவில்லையோ அவர் மாத மீதத்தன் ஜாஹிலியா என்று யாராவது கூறவில்லை. இதுதான் அவர்களுடைய இஸ்லாம். அன்று பிரித்தானியர்களுடன் சேர்ந்து உஸ்மானியர்களை முறியடித்தார்கள், தோற்கடித்தார்கள், முஸ்லிம்களை கொண்டார்கள். அவர்களது கொள்கைகளை ஏற்காத முஸ்லிம் பெண்களை தங்களது அடிமைகளாக, யுத்தத்திலே கைப்பற்றப்பட்ட அடிமைகளாக அவர்கள் எடுத்து பயன்படுத்தினார்கள் முஸ்லிம்களை. ஆனால் அந்த வரலாற்றினை இன்று மறைத்து விடுகின்றார்கள், அதை பற்றி பேசுவதில்லை. அன்றொரு நாள் ஒருவரிடம் நான் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது, நானும் அவர்களை போன்று சவுதி அரேபியர்களினால் எழுதப்படுகின்ற இஸ்லாமிய வரலாற்றை வாசிக்கின்றவன் என்று நினைத்தார் போலும். இது சம்பந்தமாக முகமது பின் அப்துல் வஹாப், கிங் அப்துல் அசீஸ் போன்றவர்கள் காபத்துல்லாவிலே எத்தனை முஸ்லிம் இரத்தங்களை சிந்தினார்கள் என்பதை பற்றி நான் பேசிய பொழுது, நான் அவரிடம் கதைத்த பொழுது, அவ்வாறு செய்யவில்லை, அவ்வாறு ஒன்றும் நடக்கவில்லை என்றார்கள். மீண்டும் நான் ஆதாரபூர்வமாக அவருடன் கதைக்க துவங்கிய பொழுது அவர் கதையை விட்டுவிட்டார். இன்று அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பொய்யை தொடர்ந்து, இன்றிருக்கின்ற ஜெனரேஷன் பொய்யை அது பொய் என்று அறிந்திருந்தாலும் அதை நான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தால் அடுத்த ஜெனரேஷனிலே அது உண்மையாக மாறுகிறது. நாங்கள் கண்டிருக்கிறோம். மீடியாவின் மூலம் எந்த பொய்யையும் நாங்கள் உண்மையாக்கலாம். ஈராக் யுத்தம் எங்களுக்கு முன் நடந்த நிகழ்வு. நம் மீடியாவை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது நமக்கு தெரிந்தால் நாங்கள் எந்த பொய்யையும் உண்மையாக மாற்றலாம், எந்த உண்மையையும் பொய்யாக மாற்றலாம். அதைத்தான் நிறைவாக, சரியாக, நுணுக்கமாக, அழகிய முறையிலே செய்தார்கள் சவுதியர்கள். இந்த வஹாபிசம் சம்பந்தமாக பிரித்தானியர்களினால் கைசூடப்பட்டு அவர்களின் இன்ஃபுளுவன்ஸின் கீழ் தன்னை சிந்திக்க வைத்து, பிரித்தானியர்கள் அன்றிருந்த பிரிட்டிஷ் எம்பசி ஹை கமிஷன் மூலம் இவர்களுக்கு பெண்களை கூட தயார் பண்ணி அனுப்பி மதுவிலும் மாதுவிலும் புரண்டு வந்த அந்த முகமது பின் அப்துல் வஹாப் இன்று ஷேகுல் இஸ்லாம்.